மதம். மனிதனை ஆட்டி வைக்கிற பிசாசு மதம்னா, அந்த பிசாசோட வாரிசு தான் இந்த ஜாதிங்கிற குட்டிச்சாத்தான். இந்த வீடியோல நம்ம மதம், ஜாதி பத்தி பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இந்தியால நம்ம பல மதங்களை பின்பற்றி வரோம். உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, ஹிந்து மதம், இஸ்லாமிய மதம், கிறிஸ்துவ மதம், புத்த மதம், சமண மதம், சீக்கிய மதம் இந்த மாதிரி பல மதங்களை பின்பற்றிட்டு வரோம். நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பகுதி 3 ஆர்டிகல் 12 35 வரைக்கும் அடிப்படை உரிமையை பற்றி சொல்லுது. அதுலேயும் குறிப்பாக சொல்ல போனோம்னா, மதச்சார்பு சுதந்திர உரிமைன்னு சொல்லிட்டு பிரிவு 25லேருந்து 28 வரைக்கும் நீங்கள் எந்த மதத்தை வேணாலும் பின்பற்றலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு உரிமையை தருது. இதெல்லாம் வெறும் அரசியலமைப்பு சட்டத்தில் மட்டும்தான் இருக்குது, எழுத்துப்பூர்வமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நடைமுறைகள் இருக்கான்னு கேட்டால் கேள்விக்குறிதான். இந்தியாவில் அதிகமாக மக்கள் பின்பற்றக்கூடிய மதம் இந்து மதம். அதில் வர்ணாசிரமம் அப்படின்னு சொல்லி மக்களை 4 விதமாக பிரிக்கிறாங்க. அதுவும் அவங்க செய்யக்கூடிய தொழிலை வச்சும் அவங்களோட பிறப்பாலையும் பிரிக்கிறாங்க. வர்ணாசிரமம் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் எப்படி நுழைஞ்சுது அப்படிங்கிறத பார்க்கணும்னா, நம்ம ஒரு கொஞ்சம் டைம் ட்ராவல் பண்ணி வேத காலத்துக்கு போகணும். வேத காலங்கிறது இந்தியாவில் ஆரியர்கள் வருகையால் இருந்து தொடங்குச்சு. ஆரியர்கள் அப்படிங்கிறவங்க கால்நடை மேய்க்கக்கூடிய இடம் விட்டு இடம்பெயர்ந்து மத்திய ஆசியாவிலிருந்து நம்ம இந்தியாவுக்கு இந்துக்குஸ் மலைத்தொடர் வழியாக பஞ்சாப்பும் மற்றும் பஞ்சாப் சார்ந்த பகுதிகளில் வசித்து வந்திருந்தாங்க. இவங்க வந்ததுலேருந்து தான் நம்ம இந்தியாவில் வேத காலம் அப்படிங்கிறதும் வருணாசிரமம் அப்படிங்கிற முறையும் வந்துச்சு. வேத காலத்தை நம்ம 2 முறையாக பிரிக்கலாம். ஒன்று முன்வேத காலம், இன்னொன்று பின்வேத காலம். முன்வேத காலம் கிமு 1500லேருந்து 1000 வரைக்கும் இருந்துச்சு. பின்வேத காலம் கிமு 1000லேருந்து 600 வரைக்கும் இருந்துச்சு. இதில் முன்வேத காலத்தில் பெண்களுக்கு உயரிய இடம், கல்வி மற்றும் பல சமய சடங்குகளில் பங்கேற்கக்கூடிய உரிமை அப்படிங்கன்னு நிறைய உரிமைகள் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் பின்வேத காலத்தில் அப்படியே தலைகீழாக மாறிடுச்சு. பின்வேத காலத்தில் குழந்தை திருமண முறை அறிமுகப்படுத்துச்சு. ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற முறை போய் பலதார மனங்கள் இருந்துச்சு. சதி என்னும் உடற்கட்டை ஏறும் பழக்கம் இருந்துச்சு. சமய சடங்குகள்லையும் பொது நிகழ்ச்சிகளையும் பெண்களுக்கு கலந்துக்கொள்ள உரிமையே கிடையாது. இந்த டைமில் தான் வர்ணாசிரம முறை அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. இந்த வர்ணாசிரம முறை தான் ஜாதிகளோட பல பிரிவுகளுக்கு முக்கிய மூலதனமாக இருந்துச்சு. மனிதனை பார்க்காம ஒரு சில சுயநலம் கொண்ட மனித வடிவில் இருக்கக்கூடிய விலங்குகளால் கொண்டு வரப்பட்ட அடிமை முறை தான் இந்த ஜாதின்னு சொல்லக்கூடிய சாக்கடை. தமிழ்நாட்டில் ஜாதிய பாகுபாடை எதிர்த்து பல தலைவர்கள் போராடியிருக்காங்க. அதில் ஒரு சில பேர்த்த பற்றி நான் சொல்கிறேன். ஐயங்காளி, அவரோட பூர்வீக கேரளா தான். ஆனால் தமிழ்நாட்டில் அவரோட தாக்கம் அதிகமாக இருந்துச்சு. சிங்காரவேலர், இந்தியாவின் முதல் கம்யூனிஸ்ட் தலைவரும் இவர் தான். தொழிலாளர் இயக்கம், சாதி ஒழிப்பு, சமத்துவம் ஆகியவற்றில் முக்கிய பங்கு வகிச்சிருக்காரு. இவரோட மந்திரம் என்ன தெரியுமா? சாதி ஒழிப்பு சமம் சமூக நீதி அப்படிங்கிற கருத்தை இவர் அதிகமாக வலியுறுத்தியிருக்கார். இவர் தான் சொல்லப்போனால் நம்ம தமிழ்நாட்டில் தொழிலாளர் தினத்தையும் கொண்டு வந்தார். இது மட்டும் இல்லாமல் பல முக்கிய தலைவர்கள் நம்ம தமிழ்நாட்டில் ஜாதிய பாகுபாடு எதிர்த்து போராடிட்டு இருந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் சாதி அடிப்படையான வன்முறைகள் பல தலைமுறைகளாக சமூக நீதி மற்றும் மனித உரிமைகளுக்கு சவாலாக இருந்துட்டு வருது. அதில் சில முக்கிய நிகழ்வுகளாக சொல்லணும்னா, 1957 முதுகுளத்தூர் கலவரம், 1968 வெண்மணி படுகொலை, 1989 மேலவளவு சம்பவம் ஒவ்வொன்றும் தலித் சமூகத்தின் மீது நடந்த கொடூரமான தாக்குதலை கண்ணாடி மாதிரி பிரதிபலிக்குது. இது மட்டும் இல்லாமல் 2012 தருமபுரி இடைசாதி திருமண தாக்குதல், 2022 வேங்கையவில் குடிநீரில் கழிவு சம்பளம், 2024 நாங்குநெறி தீண்டாமை, இந்த மாதிரி எவ்வளவோ சொல்லிட்டே போகலாம். இவ்வளவு தலைவர்கள் நிறையா இருந்தோம். இவ்வளவு தலைவர்கள் நம்ம சாதிய பாகுபாடை ஒழிக்கணுங்கிறதுக்காக பாடுபட்டோம். என்ன பிரயோஜனம்? இன்னமும் இப்போவும் ஏன் இந்த நிமிஷமும் ஏதோ ஒரு மூலையில் யாரோ ஒருவர் சாதின்னு சொல்லக்கூடிய மிருகத்திட்ட சிக்கி உயிர் விட்டுட்டு தான் இருக்காங்க. சாதிய பாகுபாடு பார்க்குறவங்களுக்கும் மத கலவரம் செய்கிறவங்களுக்கும் இங்கே என்னதான் தீர்வு? ஒரே தீர்வு, சட்டம். இங்கே தண்டனை கடுமையாக்கப்பட்டால் மட்டும்தான் ஒவ்வொரு மிளகாப்பொடி வீரனும் சரி, படித்தும் பகுத்தறிவு இல்லாமல் சாதிய பெருமையை பேசிகிட்டு இருக்க ஒவ்வொரு சாதி வரி பிடிச்ச மிருகங்களுக்கும் சரி, தண்டனைகள் கடுமையாக கொடுக்கப்பட்டால் மட்டும்தான் இங்கே தீர்வாகும். வெறும் விழிப்புணர்வு மட்டுமே கொடுத்துட்டு இருந்தால் இங்கே யாரும் கண்டுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக
தண்டனை கடுமையாக கொடுக்கப்பட்டால் மட்டும்தான் இங்கே சாதிய தீண்டாமையும் மத கலவரங்களும் ஒழியும். தமிழ்நாட்டின் வரலாற்றில் சாதிய வன்முறைகள் பல தடவைகள் சமூகத்தை பிளந்திருக்கு. ஆனால் ஒவ்வொரு போராட்டமும், ஒவ்வொரு தலைவரின் குரலும், ஒவ்வொரு இளைஞர்கள் எதிர்ப்பும் நமக்கு ஒரு உண்மையை நினைவூட்டுது. சாதியை ஒழிய வேண்டும், சமத்துவம் நிலைநாட்டப்பட வேண்டும். வரலாறு நமக்கு ஒரு பாடம், ஒற்றுமை நமக்கு எதிர்காலம். அம்பேத்கர், பெரியார், முத்துராமலிங்க தேவர், ஐயங்காளி, அயோத்திதாச பண்டிதர், ராஜாராம் மோகன் ராய், சிங்காரவேலர், இரட்டைமலை சீனிவாசனார், முத்துலட்சுமி அம்மையார், சாவித்ரிபாய் பூலே, விஜயலட்சுமி பண்டிட், பாரதியார் இப்படின்னு பல தலைவர்கள் இருந்த இதே இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் தான் இன்னும் மதமும் ஜாதியும் சாக்கடை மாதிரி ஓடிட்டு இருக்குது.